ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ நம்ம நேற்று ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து அனுப்பியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இது ஒர்க் ஆகலை ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன இது வச்சுருந்தாங்க அப்படின்னா, இதில் வந்து நான் இப்போ காட்டுறேன். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணல அப்படின்னா மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதுல நம்மளுக்கு செட்டிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அவங்க வந்து குருட் ஆயில் அப்படின்றத எடுத்திருக்காங்க. சரிங்களா? குருட் ஆயில். ஓகே, குருட் ஆயில் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க வந்து எடுத்திருக்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் வேண்டாம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபியூச்சர் எடுத்துக்கிறோம். குருட் ஆயிலோட ஃபியூச்சர். குருட் ஆயில் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இதுல குருட் ஆயில் இருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், எனபிள் பண்ணிட்டேன். எனபிள் பண்ணி ஓகே பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைம் வந்து கீழே தெரியும்னு நினைக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த லாஸ்ட் கேண்டிலோட டைம் வந்து பாருங்க என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் காட்டுறேன். 325 இருக்குங்களா? 325 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு இதுல நீங்க இன்னொன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து எம்சிஎக்ஸ் அந்த மாதிரி, அதாவது கமாடிட்டி வந்து பாக்குறீங்க அப்படின்னா இதோட மெயின் சார்ட். சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு மெயின் சார்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மெயின் சார்ட்ல வந்து நம்ம நிஃப்டி வச்சுட்டு இதுல நம்ம வந்து கமாடிட்டியோட குரூட் ஆயிலோ இல்லைன்னா நேச்சுரல் கேஸோ இல்லைன்னா கோல்டோ நீங்க எது பார்த்தாலுமே என்ன செய்யும் அப்படின்னா இதோட ரன்னிங் டைம் என்னவோ அதோட வந்து என்ன செய்யும், இதுவும் வந்து நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்றது வந்து ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு 3:25க்குலாம் என்ன ஆயிடுச்சுங்க, இந்த குரூட் ஆயில் அப்படின்றது நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ அதே இது நீங்க வந்து இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெயின் சார்ட்ல நம்ம போயிட்டு குரூட் ஆயிலா இருந்தாலும் சரி, நீங்க வந்து கோல்டா இருந்தாலும் சரி, எதுனாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் குரூட் ஆயில் இருக்கு. இப்போ நான் அதில் மெயின் சார்ட்ல குரூட் ஆயில் இல்லைன்னா நான் நேச்சுரல் கேஸ் கூட வச்சுக்கிறேன். சரிங்களா? நான் நேச்சுரல் கேஸ் கூட வச்சுக்கிறேன். ஏன்னா அதுவும் சேம் டைமிங் தான். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை மணி வரை வந்திருக்குங்க, 8:20 வரை வந்திருக்கு. சரிங்களா? 8:20 வரை என்ன செய்யுதுங்க வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன செய்யுது, குரூட் ஆயில் அப்படின்றது ரன்னிங்ல இருக்கு. குரூட் ஆயில் அப்படின்றது என்ன செய்யுது, ரன்னிங்ல இருக்கு. இங்க நீங்க க்ளோசிங், ப்ரீவியஸ் க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா கூட நம்மளுக்கு எத்தனை மணி வரை காட்டுது, 23:25. அப்படின்னா நம்மளுக்கு 11:25. அப்ப நம்மளுக்கு 11:30 முடியும் போது நம்மளுக்கு இந்த கேண்டில் முடியும் போது 11:30 மணி. சரிங்களா? அப்ப அது வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யும், டேட்டா அப்படின்றது வந்து கிடைச்சிடும். நீங்க மெயின் சார்ட்ல வந்து என்ன செய்யணுங்க, இந்த கமாடிட்டியே வச்சா மட்டும்தான் இந்த இதுலயும் நம்மளுக்கு அந்த கமாடிட்டியோட ஃபுல் டைம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதுல நீங்க நிஃப்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா நிஃப்டி க்ளோசிங் ஆகிறது நம்மளுக்கு 3:30க்கு வந்து க்ளோசிங் ஆயிரும். அப்போ அது வரதான் இந்த கேண்டில் ஸ்டிக் அப்படின்றது வந்து காட்டும். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து காட்டாது. சரியா? ஸோ அதனால நீங்க என்ன செய்யணுங்க, அதே மாதிரி கரெக்டா வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இங்க கமாடிட்டி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கமாடிட்டி வச்சிருக்கோம். ஸோ அதே இது நீங்க என்ன பண்ணுவீங்க, இதுல போயிட்டு கமாடிட்டி ஆஃப் பண்ணிட்டு நான் இப்போ நிஃப்டியோட ஆப்ஷன் சார்ட் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதுல என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஏன் அப்படின்னா இந்த டைம்லலாம் வந்து நம்மளுக்கு என்னது இல்லைங்க, டேட்டா அப்படின்றது வந்து கிடையாது. சரிங்களா? ஏன்னா 9:30 மணி 8 மணிக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யாது, ஆப்ஷன் சார்ட் வந்து இருக்காது இல்லையா? நம்மளுக்கு டைம் வந்து அதோட டேட்டா வந்து கிடைக்காது. அப்ப அதோட டேட்டா எதுல வர வரைக்கும் இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3:30 வரை தான் இருக்கும். சரிங்களா? 3:30 வரை தான் என்ன செய்யும், அதோட டேட்டா வந்து கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த 3:30 வரை தான் நம்மளுக்கு என்ன செய்யும், இந்த கேண்டில் ஸ்டிக் அப்படின்றது வந்து வரும். ஓகேங்களா? அது நீங்க மெயின் சார்ட்ல கமாடிட்டி வச்சிருந்தீங்கன்னா தான். ஓகே, ஸோ அதே இது நம்ம இதுல நிஃப்டி வச்சுட்டோம்னு வைங்க. இப்போ நிஃப்டி நான் வச்சிருக்கேன், நான் என்ன செய்யறேன், நிஃப்டி எடுத்துக்கிறேன். அப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா அதோட டைமிங்கும் நம்மளுக்கு இந்த ஆப்ஷனோட டைமிங்கும் என்னதுங்க, சேமா தான் இருக்கும். அதோட டைமிங்கும் இந்த ஆப்ஷனோட டைமிங்கும் நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், சேமா தான் இருக்கும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன செய்யாது, அந்த இது வந்து இதாகாது. அதாவது அந்த எரர் அடிக்குது பார்த்தீங்களா, அந்த எரர் வந்து வராது. ஓகே, அது எரர் கிடையாது. அந்த டைம்ல வந்து டேட்டா இல்ல அப்படின்றதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி வருது. சரிங்களா? டேட்டா இருந்ததுன்னா அந்த இதுலயும் வரும். அப்போ நம்மளுக்கு இது என்ன செய்யுது, 3:25 முடியுது. அப்போ 3:25 கேண்டிலோட முடியுது அப்படின்னா நம்மளுக்கு 3:30க்கு வந்து என்ன செய்யுது, மார்க்கெட் அப்படின்றது க்ளோசிங் ஆகுதுன்னு அர்த்தம்.
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க பயன்படுத்துங்க. ஓகே, நீங்க கமாடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க மெயின் சார்ட்ல என்ன செய்யணுங்க, கமாடிட்டி தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அதோட டைமிங் வந்து ஃபுல்லா வந்து கிடைக்கும். சரியா? அப்படி இல்ல உங்களுக்கு நிஃப்டியை யூஸ் பண்ணிட்டு நீங்க கமாடிட்டி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 325 நம்மளுக்கு என்ன செய்யும், கேண்டில் அப்படின்றது ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு அடுத்த கேண்டில்லாம் வராது. அவரோட இதுதான் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இது 325 முடிஞ்சிருது ப்ரோ, எனக்கு இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் உங்கள்ட்ட ஸ்க்ரீன்ஷாட் கேட்டதுக்கு அப்புறமா தான் மேலே வந்து நிஃப்டியும் கீழே வந்து குரூடாயிலும் வச்சிருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது. தெளிவாக வந்து சொல்லியிருந்தேன். நீங்கள் மெயின் சார்ட்லேயும் வந்து என்ன பண்ணுங்க, கமாடிட்டி வச்சிங்கன்னா தான் அந்த டைமிங் வந்து நம்மளுக்கு வந்து இதுவும் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரிங்களா? நம்ம மெயின் சார்ட்ல என்ன வச்சிருக்கோமோ அந்த டைமிங்கை தான் என்ன செய்யும், நம்ம இந்த இண்டிகேட்டர்ல வரதும் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இது வந்து பில்டு பண்ணியிருக்கிறது ஒரு இண்டிகேட்டராக தான் பில்டு பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால நம்ம மெயின் சார்ட்ல என்ன வச்சிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் இதுவும் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நிறைய பேருக்கான டவுட் வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த இண்டிகேட்டர் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? லைக் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ், ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிளோட லெவல்ஸ், அதே மாதிரி பிரீமியத்தோட லெவல்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 23,950. சரிங்களா? 23,950 அப்படின்றது தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்கிறாங்க. கால் ஆப்ஷனோட நம்மளுக்கு 155, புட் ஆப்ஷனோட 148. அப்போ இதுல தான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்றது கம்மியா இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யலாங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து எடுத்துக்கலாம். இது நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுக்கும் பொழுது நம்மளுக்கு லெவல்ஸ் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். ஓகே, சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா நம்மளுக்கு 23,956 அப்படின்ற லெவல் வந்திருக்கு. R1 வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,104 அப்படின்ற லெவலும், R2 24,160 அப்படின்ற லெவலும் கிடைச்சிருக்கு. S1 23,802 அப்படின்ற லெவலும், S2 23,743 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ எப்பவுமே நம்ம சொல்றது தாங்க, R1க்கு மேலேயோ S1க்கு கீழே நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறும். அது வந்து நம்ம 920 ஸ்ட்ராடலை பொறுத்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ப்ரீமியத்தில் பார்த்துருவோம். ப்ரீமியத்தில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மிட் ரேஞ்சா நம்மளுக்கு 151 அப்படின்றது கிடைச்சிருக்கு. R1 205, R2 256, R3 308 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அதே போல S1 108, S2 81, S3 54 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாறப்போறது கிடையாது. கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு இதே லெவல்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் நியர்பை எங்க இருக்கோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல நம்ம என்ன செய்யலாங்க, இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.